நெல்சன் வந்து எப்படின்னு என்ன சொல்கிறது, நெல்சன் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோலமாக கோகிலான்னு ஒரு படம் எடுத்தார், அப்புறம் விஜய் வச்சு படம் எடுத்தார், அப்புறம் ரஜினி வச்சு படம் எடுத்தார். இன்றைக்கி நெல்சனோட கிராஃப் வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. நெல்சனோட கிராஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் பெரிய தோல்வி, ஆனால் ரஜினி நம்பினார். அந்த நேரத்தில் கமிட் ஆகிருந்தாங்க. பல பேர் சொன்னாங்க நெல்சன் வேண்டாம், வேறு டேரக்டர் போடலாம். ஆனால் ரஜினி சொன்னால் இல்லை, நான் நம்புகிறேன், ஒரு இயக்குனர் சின்ன வயசுக்காரரு இளைஞர், அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாச்சு, அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் வந்து அவர் இந்த படத்துலேருந்து நீக்கினீங்கன்னா அவருடைய எதிர்காலமே போயிடும், அதனால் அவர் நிச்சயமாக நல்லா எடுப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நெல்சனோடய நான் பயணிக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையோடு ரஜினி வந்து ஜெயிலர் கொடுத்தாரு. அந்த வாய்ப்பை நெல்சன் வந்து அடித்து தூக்கி சக்ஸஸ் பண்ணி காமிச்சார். அந்த வெற்றி, அந்த ஜெயிலனுடைய வெற்றி, அது ஜெயிலர் 2 வரைக்கும் கொண்டு போயிருக்கு. ஜெயிலர் 2ல் வந்து ஷாருக் கான் நடிக்கிறாரா நடிக்க போகிறாரான்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஷாருக் கான் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 15 நாள் வந்து ஷாருக் கான் நடிக்க போகிறாரு. இது ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாக இருக்க போகுது அந்த படத்தில். அந்த படத்தில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மோகன் லால்லேருந்து சிவராஜ்குமார்லேருந்து பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது. இந்த ஜூலையில் ரிலீஸ் ஆக போகிற அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். இது ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும் சார். ஒரு படம் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, ரஜினி கமல் நடிக்கிற ப்ராஜெக்ட்டு, அதை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி, அந்த கதையை வந்து கரெக்டாக சொல்லக்கூடிய விதம், அது வந்து 2 பேரும் வந்து ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த படத்தை கொடுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு நாலேஜ் வேணும். அந்த அந்த ஒரு திறமை, அதாவது உங்களுக்கு ஃபீல்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து அது வந்து 2 ஸ்டார்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு குவாலிட்டி வேணும், ஒரு பக்குவம் வேணும். அது வந்து நெல்சனுக்கு இருக்குன்னு ரஜினி நினைக்கிறார். இது வரைக்கும் கமல் நெல்சனோடு சேர்ந்து பயணிக்கல, ஆனால் ரஜினி வந்து சொல்கிறார் நெல்சன் வச்சு பண்ணலாம், நெல்சன் பண்ணுவார் அப்படின்னு அந்த நம்பிக்கை. ரஜினி கமலும் சொல்கிறார் ஓகே ஓகே உங்களுக்கு ஓகேனா நான் பண்ணுறேன்.